நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது அரசாங்கம் சில முக்கியமான முடிவுகளை இன்று எடுத்துள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்றைய தினம் இந்த எரிபொருள் விவகாரம் தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற தொடர் முறுகல் நிலை காரணமாக நாட்டில் எதிர்வரும் காலங்களில் உள்ள முக்கியமாக பண்டிகை காலங்களில் இந்த எரிபொருள் விநியோகத்தையும் அது தொடர்பான விடயங்களையும் சீராக பேணுவது தொடர்பாக இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் வாரம், அதாவது நாளை மறுதினம் புதன்கிழமையிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை நாளாக இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரச ஊழியர்கள், அரச பாடசாலை மாணவர்கள் மற்றும் அரச பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்றம் சார்ந்த சேவைகள் உட்பட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் எனவும், அதேபோல் தனியார் நிறுவனங்களும் இதனை பின்பற்ற விரும்பினால் பின்பற்ற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் விதிவிலக்காக சுகாதாரம், துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து, நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மற்றும் சுங்க திணைக்களம் ஆகியவற்றுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அரசாங்கம் தற்போது வெளியிட்டுள்ள இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளது. துறை தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகளுடன் இன்றைய தினம் ஜனாதிபதியினுடைய கலந்துரையாடல் இடம்பெற்றதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு ஒரு எரிபொருள் தாங்கி கப்பல் வந்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார சற்று முன்னர் அறிவித்துள்ளார். 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகியவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் கட்டளை செய்யப்பட்டு அனைத்து கப்பல்களும் திட்டமிட்டபடி வந்து சேரும் எனவும், அதில் எந்தவிதமான குளறுபடிகளும் ஏற்படாது எனவும், சீராக விநியோகிக்கின்ற போது மக்களுக்கு எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாட்டில் தற்போது பரவலான ஒரு அச்ச நிலை காணப்படுகிறது. குறிப்பாக தற்போது அரசாங்கம் QR முறைமையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. QR முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணமாக அங்கு எரிபொருட்கள் மட்டுப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக மோட்டார் வாகனத்துக்கு 5 லிட்டர் வரையிலும், ஒரு வாரத்துக்கு 5 லிட்டர், அதேபோல் கார் உட்பட கார் வாகனங்களுக்கு 15 லிட்டர் என்பன மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த எரிபொருள் காணாது எனவும் போதுமானதாக இருக்காது என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு மருத்துவ சங்கம், குறிப்பாக அரச மருத்துவ அதிகார சங்கம், இந்த QR முறையில் ஒதுக்கப்பட்டுள்ள எரிபொருள் போதுமானதாக இல்லை, அதில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ஆனால் இந்த QR முறையை விவசாயிகளுக்கு விலக்களிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த QR முறைமையில் உள்ள மட்டுப்பாடுகள் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக போக்குவரத்து துறை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் மின்சார துறையில் பாதிப்பு ஏற்படும் எனவும், இந்த எரிபொருள் விலைகள் காரணமாகவும், எரிவாயு தட்டுப்பாடு காரணமாகவும் பல உணவகங்களின் தற்போது இயங்கு நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் நிச்சயமாக பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களே வெளிப்படையாக அறிவிக்கின்ற நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த QR முறைமையை முதலாக ரணில் விக்ரமசிங்க எரிபொருள் நெருக்கடியின் போது இலங்கையில் அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் இந்த QR முறைமை தேவையற்றது, இது அரசாங்கத்தின் பங்குரோத்தை காட்டுவதாக தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி, குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தின் உள்ள முக்கியமான உறுப்பினர்கள், ஏன் அனுரகுமார் திசாநாயக்க உட்பட ரணில் விக்ரமசிங்க QR முறைமை கொண்டுவரப்பட்ட போது அது தேவையற்றது என விமர்சனங்களையும் போராட்டங்களையும் வீதியில் இறங்கி மேற்கொண்டார்கள். ஆனால் தற்போது அவர்களே QR முறைமையை கொண்டு வருகின்ற நிலை உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கு பதட்டம் காரணமாக இந்த செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நிலையில் தற்போது இது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக அரச போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தொடர்பாக ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளார். 50% பேருந்துகள் செயற்பட முடியாத நிலை ஏற்பட போகிறது. எனவே போக்குவரத்தில் மட்டுப்பாடுகள் கொண்டுவர இருக்கின்ற நிலைமை உருவாகப் போகிறது. 50% போக்குவரத்துகளை தம்மால் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும், அரச பேருந்துகளிலும் இவ்வாறான சிக்கல் காணப்படுகிறது. இந்த QR முறைமையிலான எரிபொருள் காரணமாக போதுமான அளவு பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
அத்துடன் சில பொருட்களின் விலைகளும் சடுதியாக அதிகரித்துள்ளதை அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. குறிப்பாக பேக்கரி பொருட்கள் சில அதிகரித்துள்ளதாகவும் அத்துடன் அத்தியாவசியமான சில பொருட்களில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக மரக்கறிகள் மற்றும் மீன் போன்றவற்றின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது இலங்கையின் உள்நாட்டு சந்தைகளில் கோழி இறைச்சியினுடைய விலை அதிகரித்துள்ளதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் QR முறைமை கொண்டு வரப்பட்டதை அடுத்து அரசாங்க அமைச்சர்கள் உட்பட யாழில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டார். இந்த QR முறைமை என்பது தட்டுப்பாட்டின் காரணமாக நாங்கள் கொண்டு வரவில்லை. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் அதிகளவான நுகர்வுகள் இந்த 45 நாட்களுக்குள் இலங்கையில் மிக அதிகளவான நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த பதற்ற நிலை மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது 2-3 மாதங்கள் நீடிக்குமானால் அனைத்து பொருட்களினுடைய விலைகளிலும் கூடும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை என அமைச்சரவையே தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த யுத்தம் நீடிக்கின்ற பட்சத்தில் இறக்குமதிகள் நிறுத்தப்படும். இதன் காரணமாக பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். பொருட்களின் விலையும் சடுதியாக அதிகரிக்கும். குறிப்பாக எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது. எனவே எரிவாயுவின் விலை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் அதை மூடிய அந்த தொழில்துறையை அண்டிய பல்வேறு வகையான நிறுவனங்கள் தம்முடைய உற்பத்திகளை குறைக்கவும் விலைகளை அதிகரிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும். இதனை குறைப்பதற்காக தற்போது அரசாங்கம் இதுவரை இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் எந்தெந்த நாடுகளில் இறக்குமதி செய்கின்றதோ அதை தாண்டி அதே பொருட்களை வேறு சில நாடுகளிலும் பெற்றுக்கொள்வதற்கு தற்போது முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு பொருளை 3-4 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தற்போது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எரிபொருளை அவர்கள் இந்தியாவிடம் இருந்து கோருவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். எனினும் இந்தியா முதலில் வழங்குவதாக குறிப்பிட்டு தற்போது பின்னடிப்பை செய்து வருகின்றது. ஏனெனில் இந்தியாவுக்கும் அங்கு எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து கப்பல்கள் வருவது குறைக்கப்பட்டதன் காரணமாக. ஆனால் தற்போது இந்தியாவின் 3 கப்பல்கள் வருகை தந்துள்ளது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது அறிவித்துள்ளார் 22 கப்பல்கள் வருகை தர தயாராக உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து 22 கப்பல்கள் இந்தியாவை வந்தடையும் என குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் இந்தியாவின் ஊடாக எரிபொருள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் அதேவேளை ரஷ்யாவினுடைய தூதுவரை வெளிவகார அமைச்சர் விஜிதஹேர சந்தித்து கலந்துரையாடி உதவியை கோரியிருந்தார். இந்த நிலையில் ரஷ்யாவும் நிச்சயமாக இலங்கைக்கு உதவி செய்யும் என ரஷ்ய தூதுவர் தெரிவித்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கிறது. இந்த நிலையில் இது எவ்வளவு காலம் சாத்தியப்பாடு கூடியது? ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கையிருப்பில் 27 நாட்கள் 37 நாட்கள் இருப்பதாக குறிப்பிட்டு பின்னர் 27 நாட்கள் என குறிப்பிட்டு இவ்வாறு தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்த நிலையில் தற்போது இன்றுதான் முதலாக எரிபொருள் கப்பல் ஒன்று வந்திருக்கிறது. இதுவரை இந்த மாதத்தில் 7 கப்பல்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 6 கப்பல்கள் வருகை தர உள்ளதாக அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாகவும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவும் தற்போது நாட்டில் வரையறைகள் கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரச ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான நடைமுறை தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதேபோல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் பாடசாலைகள் விடுமுறை தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய கலந்துரையாடலில் முதற்கட்டமாக ஒரு நாள் மட்டும் விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்ற நிலை தொடருமாக இருந்தால் இந்த ஒரு நாள் ஒரு வாரமாக மாறலாம். அல்லது ஆரம்ப காலத்தில் கொரோனா காலத்தில் இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற திட்டம் அமுல்படுத்தப்படக்கூடிய நிலையில் கூட கொண்டு வரப்படும். அத்துடன் பொருட்களினுடைய விலைகளும் சடுதியாக அதிகரிக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் இல்லை. இந்த நிலையில் பொருட்களையும் மக்கள் முண்டியடித்து கொள்முதல் செய்கின்ற போது அங்கும் வரிசை யுகம் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறது. எனவே தற்போது இந்த விடயமானது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு பேரிடியாக மாறியுள்ளது என்றே கூறலாம்.